கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஜெபத்தை கற்றுத் தருகிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, அவர் கடவுளுக்கு முன்னுரிமையை கொடுக்கிறார், கடவுளுக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் இந்த உலகத்தில் வாழும் நாம் கடவுளுக்கு மகிமை கொடுக்காமல் வேறு நம்மளுடைய மொபைல் போனுக்கோ மற்ற பொருள்களுக்கோ மகிமை கொடுக்கிறோம், கடவுளை கீழே தருகிறோம். அது தவறான செயல். ஆனால் முதலில் நம்ம கடவுளுக்கு தான் மகிமை கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த ஜெபத்தின் வழியாக நமக்கு கற்றுத் தருகிறார். இரண்டாவதாக, நமக்கு தேவையான உணவை நாம் பெறுவதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நம் அன்றாட உணவை எங்களுக்கு தந்தரும் என்று ஜெபிக்கும் போது இந்த உணவு என்பது இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று நம் உடலுக்கு உணவாகவும், இன்னொன்று நம்முடைய ஆன்மாவுக்கு உணவாகவும் இருக்கிறது. உடலுக்கு உணவு நாம் சாப்பிடும் சாப்பாடு, ஆன்மாவுக்கு உணவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருப்பலியை பெற்றுக் கொள்வதும் இறை வார்த்தையில் பெற்றுக் கொள்வதும் தான். மூன்றாவதாக, மன்னிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். நாம் ஒருவரை மன்னிக்கும் போதுதான் நம்முடைய குற்றங்களும் மன்னிக்கப்படுகிறது. பொதுவாக இந்த காலத்தில் மற்றவர்கள் செய்த குற்றங்களை நாம் மன்னிக்காமல் இருக்கும் போது நம்முடைய குற்றங்களும் மன்னிக்கப்படாது. பொதுவாக அரசியல்வாதிகள், தலைவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்களை அடிமையாக நடத்துகிறார்கள். அது கடவுளுக்கு எதிரான செயல். ஆனால் அவர்களை மன்னிப்பதும் இல்லை. அந்த மன்னிப்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை மன்னிக்கும் போதுதான் நாமும் மன்னிப்பு தருவோம். எனவே இந்த ஜெபத்தை நாம் சொல்லும் போது இந்த மூன்று காரியங்களும் கற்றுக்கொள்கிறோம். நான்காவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முக்கியமான கருத்தை கூறுகிறார். தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தலும். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் செயல்கள் எல்லாம் சாத்தானின் சூழ்ச்சியாக விளங்குகிறது. அதை எதிர்கொள்ள நாம் விடாமுயற்சியோடு ஆண்டவர் இயேசுவை போல தினமும் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போதுதான் நாம் சாத்தானின் சோதனைகளை வெற்றி கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை தினமும் சொல்வோம். விண்ணகத்தில் நாமும் இடம் பிடிப்போம், புனிதத்தில் வளரும்.